கருத்து என்னன்னு கேட்டா, அந்த குழந்தைகளை வளர்க்கும் பொழுது இந்த நல்லது கெட்டதை சொல்லி வளர்க்கறது இருக்குல்ல, அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, அதிகமான பெற்றோர்கள் வந்து ரொம்ப கொடூரமான முறையில பெரிய பெரம்பு வச்சிருப்பாங்க. பிள்ளைகளை வளர்க்கறது என்ன செய்வாங்க, பெரம்பு சவுக்கு இதெல்லாம் வைத்து கொண்டு என்ன செய்வாங்க, அடி பின்னி எடுப்பாங்க குழந்தைகளை. இந்த மாதிரி வைக்கிறது சுண்ணத்து, அஜத்தமான பயான் வேற. இந்த மாதிரி செய்யறது சுண்ணத்து வச்சு ஒவ்வொரு வீட்டுல சவுக்கு தொங்க வேண்டும் அப்படின்லாம் என்ன செய்யறாங்க, பயானம் பண்ணி விட்டு பிள்ளைகளை பயம் காட்டி ஒரு நடுநடுங்க வைக்கக்கூடியவர்கள் ஆக்கிறாங்க. மக்தப்ல கொண்டு சேர்த்து அப்படிதான் செய்யறாங்க. குழந்தைகளுக்கு அலிபை படிக்க சொல்றோம்னு சொன்னா அந்த அலிபை கொடுக்குற ஆசிரியர் எப்படி நடக்கணும், அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி முகப்பத்தை அன்பா குழந்தைகள்கிட்ட அந்த நடந்து கொண்டார்கள், அந்த மாதிரி பாடத்தை சொல்வது பதிலாக சின்ன சின்ன விஷயம் அடிக்கிறது, பெரிய உயிருக்கு ஆபத்தான நிலையெல்லாம் போய் அடிப்பாங்க. அந்த யாரு மார்க்க அறிஞர்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பான்னு கொண்டு விட்டோம்னு சொன்னா அவங்க பண்ற கொடுமை அதோட கொடுமையா இருக்கும். இதற்கெல்லாம் சில ஹதீஸ்களை ஆதாரம் காட்டுவாங்க. ஒரு ஹதீஸ் என்னன்னு கேட்டா, அல்லிக்கு சௌத்த ஹைஸை யராஹு அஹ்லுல் பைத், நீங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பார்க்கும் விதமாக ஒரு சவுக்கை தொங்க போடுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்படி ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு சவுக்கை தொங்க போட்டுறணும். அது பாரு ஏய் இப்படி வழங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதாக தபரானிங்கிற நூல்ல ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளர்கள் வந்து 3 பேர் அறிவிக்கிறாங்க. ஒருத்தர் வழியா ஒருத்தர் தாவூத் இப்னு அலி என்பவர் சொல்றாரு, அவர் பலவீனமான ஆளு. அவர் சொன்னதாக அறிவிக்கிறாள் இப்னு அபீ லைலா, அவர் பலவீனமான ஆளு. அவர் சொன்னதாக அறிவிக்கிற யஹ்யா ஆளு. ஒரு ஹதீஸ்ல வந்து 3 பேர் பலவீனமான ஆளுங்க. இந்த மாதிரியான பலவீனமான தவறான ஹதீஸ் என்ற பெயர்ல தவறான செய்திகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கணும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு தொழுகை திக்ர் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அது பருவ வயசுல கடமையா இருந்தாலும் அதுக்குரிய பிராக்டிஸ் முன்னாடி இருக்கணும்ல. பருவ வயசு அடைஞ்சு இப்படி சொல்லுவாங்க, அந்த ஓதுற நாக்கெல்லாம் இப்ப சின்ன வயசுல நாக்கெல்லாம் விளையும். குர்ஆன் ஓதுவதற்கு அந்த உச்சரிப்பா வருவதாக இருந்தால் சிறு வயசுல அதை சொல்லிக் கொடுத்தா தான் அந்த வர முடியும். அந்த பயிற்சி எல்லாம் கொடுக்கணும். ஆனா சில ஹதீஸ்கள் இருக்கிறது, உங்களுடைய குழந்தைகளை 7 வயசா இருக்கும்போது தொழுகைக்கு கட்டளை இடுங்கள், 10 வயசா இருக்கும்போது அடியுங்கள் அப்படி இருக்கு ஹதீஸ். ஒதுரிபுஹும் அலைஹா வஹும் அப்னாஉ அஷ்ரின், 10 வயசா இருக்கும்போது அடியுங்கள் அப்படிங்கிற கருத்துப்பட ஏராளமான நூல்கள் ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸை பரவலாக என்ன செய்வாங்க, அதேத்தமாரெல்லாம் சொல்லுவாங்க, இந்த ஹதீஸ் இப்படி இருக்கிறது, அதனால பிள்ளைகள் தொழாட்டி 7 வயசு 10 வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் தொழலைன்னு சொன்னா அடியை போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஹதீஸ் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இந்த ஹதீஸ் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதலுக்கும் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளுக்கும் நேர் முரணாக அமைந்திருக்கிற ஒரு ஹதீஸ். இதைவிட வலிமையான ஹதீஸ்களுக்கு மாற்றமா இருக்கிறது. இந்த அடித்தல் என்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதியே கிடையாது. நீங்க யார் அடிக்கலாம், விளங்கி தவறு செஞ்சவன் அடிக்கலாம், அல்லாம எவன் அடிக்க மாட்டான் அடிப்பீங்க நீங்க. இந்த சின்ன பையன் தொழுவாட்டி அல்ல அடிப்பானா? சின்ன பையன் தொழுவல அல்ல கேட்பானா? ஏன்டா அது 7 வயசுல தொழுவல கேட்பானா? நீங்க 40 வயசு நீங்க இருக்கிறீங்க, ஒரு 15 வயசு வரைக்கும் பருவ வயசுல இருந்தீங்க, அந்த இடத்துல எவ்வளவு சேட்டை எல்லாம் பண்ணிருப்பீங்க. அது கொஸ்டின் உண்டாங்கட்ட? அது கொஸ்டின் கிடையாது. அப்ப ரப்புல் ஆலமீன் எதை கேட்க மாட்டானோ அதை போய் அடிந்து எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க? அது விளங்க அந்த ஹதீஸை விளங்குறதுக்கு முன்னாடி இது பற்றி அடிப்படையான சில விஷயங்களை விளங்கி கொள்ளணும். பிள்ளைகளுக்கு அறிவு சொல்லணும், தொழுகையை கற்றுக் கொடுக்கணும். இப்ப உதாரணமா வித்திரில குனூத்து ஓதுறோம். வித்திரில குனூத்து ஓதுறது வந்து அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத் இருக்குல்ல, இது யார் அறிவிக்கிறா? ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ளதான் அறிவிக்கிறார். இப்ப சின்ன பிள்ளைல கத்து கொடுத்துட்டாங்க. அல்லமணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாத்தின் அகூல் கொண்ட ஃபில் வித்ரி, வித்ரில் ஓதுவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு இந்த துஆவை கற்று தந்தார்கள். அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத் ஓதுறோம்ல, இந்த குனூத்தை யார் நமக்கு அறிவிக்கிறா? பெரிய பெரிய சஹாபி அறிவிக்கல. அந்த குனூத்தை குடும்பத்துல சொல்லி கொடுக்குறாங்க, குடும்பத்துல சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சின்ன பிள்ளை வழியாக நமக்கு ஹதீஸ் கிடைக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் பேர பிள்ளை அறிவிக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத்துங்கிறது ரொம்ப கடமையான தொழுகை அளவுக்கு உள்ளது கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. குனூத்துங்கிறது வந்து லோஹர் அஸ்ர் மக்ரிப் மாதிரி இம்பார்ட்டன்டான அந்தஸ்தில் உள்ளதான கிடையாது. அந்த தொழுகையா இருந்தாலும் அதுல ஓதுவரிய துவாவா இருந்தாலும் அதை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்து நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சதுனாலதான் அவர் நமக்கு இப்படி அடுத்த ஜெனரேஷனுக்கு அறிவிக்கிறார். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கறது ஓகே. குழந்தைகளுக்கு 7 வயசுல 5 வயசு கூட சொல்லுங்க, தொழுகைன்னு ஒண்ணு இருக்கிறது, உங்களோட பக்கத்துல நிக்க வச்சா கத்துக்க போகுது. தாய் தந்தையர் தொழுவும் போது அருகில் சேர்த்து கொண்டீங்கன்னு சொன்னா அதை பார்த்து பார்த்து என்ன செய்யும், குழந்தைகளை தொழுகையை கற்றுக்கொள்வார்கள். ஆனால் நீங்க அடிங்கள் என்கிற ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா இந்த ஹதீஸ் எல்லாம் பாருங்க, நான் பிந்தி வாசிக்கக்கூடிய ஹதீஸ் எல்லாம் பாருங்க. இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களான்னு யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் ருஃபியல் கலமான் சலாத்தின், 3 பேரை விட்டும் எழுதுகோள் உயர்த்தப்பட்டு விட்டது. 3 அல்ல எழுத மாட்டான்னு சொல்றாங்க. 3 வகையான ஆட்களுடைய எந்த தவறுகளும் எந்த நன்மைகளும் ரெக்கார்ட் ஆக்கப்படாது. ருஃபியல் கலம் அன்சலாதின், 3 நபர்களை 3 நபர்கள் 3 ஆள் இல்ல 3 வகை, 3 வகையான ஆட்களை விட்டும் எழுதுகோள் உயர்த்தப்பட்டு விட்டதுன்னா எழுதப்படாது. அவங்க என்ன செஞ்சாலும் இவன் இதை செஞ்சான் என்றால எழுத மாட்டான். அது யாரு ஒண்ணு இருந்தா அனின் நாயுமே ஹத்தா எஸ்தைக்கிற தூங்குறான். ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது வாயில தான் திட்டுறான். தூக்கத்துல அல்ல கேட்பானா? முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது திட்டான கேட்பான். தூங்கி பக்கத்துல கைத்துக்கு போறான், மண்டையில விட்டுருச்சு, பக்கத்துல ஒரு படுத்து கிடக்குறான். தூக்கத்துல என்ன செய்யறான், கையை போட்டு அடிக்கிறான்.
அவன் மூஞ்சில் போட்டு பட்டுச்சு, மூக்கு உடைஞ்சு போச்சு, இதுக்கு வந்து கேட்பானல்ல? இவன் தூக்கத்தில் செய்யறான். அப்ப தூங்கக்கூடியவன் வந்து விழிக்கிற வரைக்கும் எழுதுகோள் உயர்த்தப்பட்டு விட்டது. தூக்கத்தில் நீ என்னத்தை செஞ்சாலும் சரி, நீ செய்யவில்லை, நீ சுயநினைவோட விவரத்தோட அறிவோட ஒரு காரியத்தை செஞ்சா தான் உன்னை கேள்வி கேட்கணும். தூக்கம் என்று வந்துருச்சுன்னா நீ உன் கண்ட்ரோல்ல இல்லை. உன் கண்ட்ரோல்ல இல்லாம இருக்கும்போது ஒரு இடத்துல என்ன காரியம் நிகழ்ந்தாலும் அதுக்கு கேள்வி இல்லைன்ட்டாங்க. அணி சபி ஹத்தா எகத்தலிம, பருவம் அடைகிற வரைக்கும் சிறுவனுடைய செயல்கள் உயர்த்தப்பட்டு விட்டது. பருவ வயசு வர்றதுக்கு முன்னாடி சின்ன பையனா இருந்து ஒரு கொலைய போட்டு ஒரு கடவுள் தெரிஞ்சு ஒரு மண்டை பிடிச்சு விட்டான், இதெல்லாம் கேள்வி கேட்பானா? கேட்க மாட்டான். உலகத்திலே கிடையாது, சீர்திருத்த பள்ளி தான் போடுவாங்க. உலகத்திலே அவங்க ஜெயில் கிடையாது, சீர்திருத்த பள்ளின்னு அனுப்பி விடுறாங்க உலக சட்டத்துல கூட. அப்ப அல்லாஹ்வுடைய சட்டத்துல என்ன கிடையாதுன்னு கேட்டா, பருவ வயசு அடையிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு எழுதப்படாது. எந்த ஒரு தீமை செஞ்சாலும் அது தீமை கிடையாது. ஆனா அறிவுரை சொல்லி சொல்லி திருத்தணும், அது ஒரு விஷயம். அந்த ஒரு ரெண்டாவது ஆளு அணில் மஜ்னூனி ஹத்தா யாத்திர, பைத்தியக்காரனுக்கு உயர்த்தப்பட்டு விட்டது. பைத்தியமா இருந்தவன் என்ன செஞ்சாலும் சரி, பைத்தியம் தெளிகிற வரைக்கும் அவன் என்ன காரியத்தை கொலைய செஞ்சாலும் சரிதான், அது கொஸ்டின் வராது. அல்ல கேட்கணும், அவனை செஞ்சான், அவனுக்கு அறிவு இருந்து செஞ்சாதான் அவன் செஞ்சாமோ. அவன் அறிவு இல்ல, அறிவு இல்லைன்னா அவன் வெறி பிடிச்ச மிருக மாதிரி இருப்பான், அவ்வளவுதான். அதுக்குரிய அறிவு தான் அவனுக்கு இருக்கும். அப்ப அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது வந்து முஸ்னத் அஹ்மதுல இருக்குது, இன்னும் ஏராளமான நூல்கள் இருக்கிறது. அப்ப இந்த 3 வகையான ஆட்களுக்கு வந்து எந்த கொஸ்டினும் இல்லைங்கும் போது, அல்லாம இல்லைன்னு ஆக்கும் பொழுது அவனை போய் தொழுவாட்டி போய் அடின்னு சொல்லுவாங்க, அறிவுரை சொல்லுவாங்களே தவிர சவுக்கு வச்சுக்க குச்சியை வச்சுக்க பயங்காட்டிக்கிட்டே இரு அப்படி சொல்லுவாங்களா? அதை சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மல்லம் யர்ஹம் சகீரனா வ யாரிஃப் ஹக்க கபீரனா ஃபலைஸ மின்னா. யார் வந்து நம்மில் சிறியவராக இருப்பவருக்கு இரக்கமா நடக்கலையோ, பெரியவரை மரியாதை நடத்தவில்லையோ, அவன் நம்ம சேர்ந்தவன் இல்லை. ஒரு குழந்தையை போட்டு அடிக்கிறது இரக்கமுள்ள காரியமா? ரசூல் என்ன சொல்லி தர்றாங்கன்னா, நம்மில் சிறியவர் மீது இரக்கமா நீங்க பார்க்கணும், ரஹமத்து செலுத்த வேண்டும். அப்ப தொழுவாம இருக்கிறான கூப்பிட வச்சு, ஏன் தொழுவம் தெரியுமா உனக்கு அப்படின்னு புரிய வைங்க. அத்தாவுக்கு தொழுது அப்படி நான் தொழுகையில அல்லாஹ்வுக்கு தொழுவங்களவன் உங்களுக்கு பயந்து தொழுவணும். நான் இஹ்லாஸ் இருக்குமா? அப்புறமேலே எத்தனை பேர் வாப்பா இருக்கும்போது தொழுவாங்க, வாப்பா ஓடி பேர் தொழ மாட்டாங்க. ஏன்? நீங்க வாப்பாவுக்கு தொழுவு கத்து கொடுத்துருக்கீங்க, அம்மாவுக்கு தொழில் கத்து கொடுக்குறீங்க, அல்லாஹ்வுக்கு தொழில் கத்து கொடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க இருந்தாலும் இல்லாட்டும் தொழுதுருவான். அப்ப நம்ம தொழுகையை கத்துக் கொடுக்கிறது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவனை முன்னிறுத்தி செய்ய வேண்டும். அப்ப ஒரு 7 வயசு 8 வயசு 10 வயசுக்கான தொழிலான போட்டு அடியும் அடிக்கிறீங்க. இந்த ஹதீஸை படிச்சு பாருங்க. மல்லம் யர்ஹம் சகீரனா, நம்ம சின்ன வயசுக்காரர்களுக்கு யார் இறக்கம் காட்டவில்லையோ அவர் நம்மை சேர்ந்தவர் இல்லை. இது இறக்கம் காட்ட செயலா? அடிக்கிறது அடித்து வளர்க்கவே கூட, இந்த காரணம் அடிக்க கூடாது. அதே மாதிரி வந்து கர்ண கொடூரமான வார்த்தைகளை பயன்படுத்துறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து ஒருத்தங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, யூதர்கள் வர்றாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, சலாம் சொல்லும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும்ல, அப்படி சொல்லாம அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்னா சாந்தி உண்டாகட்டும் அர்த்தம். சலாத்து லாவணர்கள் எடுத்துட்டான்னு சொன்னா நாசம் உண்டாகட்டும் அர்த்தம். அப்ப யூதர்கள் என்ன செய்வாங்க, இந்த முனாஃபிக்குகள் வந்து ரசூலுல்லாஹி சலாம் சொல்றோம்னு சொல்லி நடிக்குவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாங்க. பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும் தான் சொன்னேன்னுங்கிறது. ஆனா வாயிலிருந்து வர வார்த்தை என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது. இது ஆயிஷா நாயகி கவனிச்சிடுறாங்க. இந்த மாதிரி வார்த்தையை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் திருப்பி என்ன செய்வாங்கன்னா, உனக்கும் உண்டாகட்டும் அலைக்கும்ன்றாங்க. அப்ப போன பிறகு கேட்பாங்க ஆயிஷா நாயகி, இவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் நீங்க பதில் சொல்லி இருக்கிறீங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, எல்லாத்தையும் மென்மையா கையாளணும். அவன் சொன்ன எனக்கு தெரியும், ஆனா நான் என்ன செஞ்சேன், அலைக்கும் சலாம் சொன்னேன், அலைக்கும் உனக்கும், நீ என்ன சொன்னது உனக்கும், நான் எவ்வளவு பக்குவமா நீ சொன்னதை நானும் சொன்னேன். ஆயிஷா நான் என்ன செய்யறேன், அலைக்கும் சாமு லானான்ட்டாங்க, உனக்கு நாசம் உண்டாகட்டும் அவங்க திரும்பி ரிப்ளை கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, நாசம் சாபம் அதையெல்லாம் தவிர்த்துட்டு அலைக்கும் உங்களுக்கு உண்டாகட்டும். ஆமா, அஸ்ஸலாமு அலைக்கும் 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 மட்டும் சொல்றாங்க, உனக்கு தான் உனக்கு உண்டாகட்டும். அப்ப இப்படிதான் நான் வந்து எல்லாத்திலையும் மென்மையா எல்லாம் விரும்புகிறான், கொடூரத்தையும் கடினத்தையும் எல்லாம் விரும்பவில்லை. அந்த பண்பாடோட நாகரிகமா பேசுவது எல்லாம் விரும்புகிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள். ஒரு விஷயம் புகாரியில 6024 ஹதீஸில் இருக்கிறது. இது குறித்து பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்யற கடமைகள் வந்து நிறைய இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது அடுத்த நாட்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன ரிஃப்க லா யகூனு ஃபீ ஷைஇன் இல்லா ஜானஹு. மென்மையாக நடக்கிறது, மென்மையாக உள்ள தன்மை எதிலெல்லாம் காணப்படுகிறதோ அது வந்து அதை அழகுற செய்யும். ஒலா யுன்சவு மின் ஷைஇன் இல்லா ஷானஹு. மென்மை எதிலெல்லாம் நீக்கப்படுகிறதோ அது அந்த காரியத்தை கெடுத்துவிடும். எந்த காரியத்தில் மென்மையான போக்கு இருக்கிறதோ அதனால் அந்த காரியம் வந்து அழகுற திகழும். எந்த காரியத்தில் அந்த மென்மையான போக்கு எடுக்கப்பட்டு விட்டதோ அந்த காரியம் வந்து அசிங்கமாக போய்விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிற ஒரு ஹதீஸில் பார்க்கிறோம். அப்போ குழந்தைகளை நம்ம அடிக்கிறது மென்மையா? அடித்து பயமுறுத்தி சித்திரவதை செய்தல் என்பது அந்த காரியத்தை கெடுத்துருங்கிறாங்க. அப்போ குழந்தையை அப்படி வளர்த்தோமா குழந்தையும் கெடுத்துரும்.
எந்த ஒரு பொருளை வந்து மென்மை தன்மைக்கு மாற்றமாக கையாளுகிறோமோ அது வந்து கெடுத்து விடும் என்கிற ஒரு போதனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதுபோக ஒருவன் மென்மையாக நடக்கிறது தான் அந்த குடும்பத்திற்கு அல்லாஹ் வந்து நன்மை செஞ்சிருக்கிறான் என்பதற்கு அடையாளம். எந்த குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் விஷயத்தில் மனைவிமார்கள் விஷயத்தில் ரொம்ப கரடு முரடாக ஒரு முரட்டுத்தனமாக நடக்கிறார்களோ அந்த குடும்பத்திற்கு அல்லாஹுடைய அருள் கம்மியாக இருக்கிறது, அல்லாஹ் அவங்களுக்கு நல்லது செய்யலை என்பதற்கு அடையாளமாக எடுத்துக்கொள்ள முடியும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸிலிருந்து நம்ம விளங்கலாம். இதா அராதல்லாஹு அஸ்ஸ வஜல்ல பி அஹ்லி பைத்தின் ஹைரா, ஒரு குடும்பத்தினருக்கு அல்லாஹ் நன்மை செய்ய நாடிவிட்டால், ஒரு குடும்பத்தினருக்கு அல்லாஹ் நன்மை செய்ய நாடினால் நிறைய பணத்தை கொடுப்பான், நிறைய வசதி வாய்ப்புகளை கொடுப்பான் அப்படி சொல்லாமல் வேற எதை சொல்கிறாங்க, எந்த ஒரு குடும்பத்திற்காவது அல்லாஹ் நன்மை செய்ய நாடிவிட்டால் அதுஹல அலைஹிம் ரிஃப்க, அவர்களுக்கு ரிஃப்கு என்கிற அந்த மென்மையான தன்மையை அவர்களுக்கு நுழைய செய்து விடுவான். அவங்களுக்கு நன்மையை நாடிவிட்டால் எல்லாருமே மென்மையாக இருப்பாங்க. அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அவங்க மென்மையாக நடந்து கொள்வதன் மூலமாக அவங்களுக்கு ஹைரை அல்லாஹ் நாடிவிட்டான். அப்போ அந்த கடுமையான போக்கு பிள்ளைகள் விஷயத்தில், குடும்பத்தார் விஷயத்தில் நம்மிடத்தில் ஒரு பவர் இருக்கிறது, பெற்றோர் என்கிற பவர் இருக்கிறது, நம்மள்கிட்ட கொஞ்சம் வலிமை இருக்கிறது, நம்மளை சார்ந்து தான் இந்த பிள்ளைகள்லாம் வாழ்கிறார்கள் வளர்கிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தின் காரணமாக நாம் அடக்குமுறையை கையாண்டோம் என்று சொன்னால் அவங்களுக்கு அல்லாஹ் ஹைரு நாடவில்லை, நல்லதை நாடவில்லை. அப்போ நம்ம நல்லதை தான் நான் நாடணும், அல்லாஹ் நமக்கு நல்லதை நாடுகிறான் என்று சொன்னால் பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப 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 மென்மையான போக்கை வந்து கடைப்பிடிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மகரிபோ இஷாவோ அது ரெண்டில் ஏதோ ஒரு தொழுகைன்னு வருது, அந்த தொழுகையில் ஒரு தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகும் பொழுது ஹசன் அவர்களையோ ஹுசைன் அவர்களையோ சுமந்து கொண்டு தொழுதார்கள். தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, இந்த ஹசனோ ஹுசைனோ ஒடியான்ட்டார். வந்தோன்னு அவர் தோளில் தூக்கி வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறார்கள். அப்போ தொழுதுட்டு அவங்கள தக்பீர் சொன்ன உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அது சஜிதா செஞ்சு முடித்த உடனே ஒரு நீண்ட நேரம் சஜிதா செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்போ ஏன் இவ்வளவு நேரம் சஜிதா செய்கிறாங்க, தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, சஜிதா செய்யும்போது பிள்ளை இறக்கி வச்சிடுறாங்க. பிள்ளை இறக்கி வைத்த உடனே குழந்தை என்ன செய்யும், முதுகுல ஏறி குதிரை சவாரின்னு உட்காந்துரும்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஹசனோ ஹுசைனோ சின்ன பிள்ளை என்ன செய்கிறாருன்னா அவர் ஏறி தலையில் உட்காந்துடுறார். அப்போ அந்த குழந்தையை எழுப்பி விடவும் முடியலை, அப்படியே நீண்ட நேரம் சஜிதாவில் இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குழந்தை எழுகிற வரைக்கும் சஜிதாவில் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள்லாம் நினைத்து கொண்டோம் சஜிதாவில் இருந்ததுனால ஏன் இப்படி சஜிதாவை நீட்டுகிறார்கள் பின்னாடி உங்களுக்கு தெரியலை. எல்லாரும் தொழுகையில் இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமாக செய்கிற சஜிதா நேரத்தை விட அதிக நேரமாக சஜிதாவில் கிடக்கிறார்கள். அப்போ சஹாபாக்கள் நாங்கள் நினைத்தோம் என்று கேட்டால் கத ஹசத் அம்ருன் அவ் யூஹா இலைஹி, அல்லது வந்து ஏதோ வஹி வருது போல இருக்குது, ஏதோ பிரச்சனை ஏற்பட்டுச்சு போல, ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதோ ஏற்பட்டுருச்சு, அல்லது வஹி வந்து கொண்டு இருக்கிறது, ஏன் இன்னும் எழுந்திருக்காமல் இருக்கிறாங்க என்று நினைத்தோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்றா அதை கேள்வி கேட்ட உடனே சஜிலாம் ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு சலாம்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு கேட்குறாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வஹியும் வரல, எனக்கு வேறு எதுவும் ஏற்படவும் இல்லை, கூடுதாலிக்கு லம்யக்குன் அப்படிலாம் ஒன்றுமே ஏற்படலை, வலாக்கின்ன இப்னி இருத்தகலனி, என்னுடைய அந்த பேரப்புள்ள வந்து என் மீது சவாரி ஏறிவிட்டார், இருத்தகலன்னா வாகனத்தில் குதிரை ஏறிவிட்டார், இப்போ கருகித்து அன் வஜ்ஜிலகு ஹத்தாயக்குலி ஹாஜத்து, அவருடைய ஆசை நிறைவேற வரைக்கும் அதை இடைஞ்சல் பண்ணக்கூடாது என்று நான் நினைத்து சஜிதாவிலே இருந்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது எதுக்குன்னு கேட்டால் இந்த குழந்தைகள் வந்து நம்ம மடியில் ஏறி உட்காந்தா கோவப்படுறோம், நம்ம ஒரு பேசி கொண்டு இருக்கும்போது 4 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம், பேசி கொண்டு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், குழந்தையாக தான் இருக்கு எப்போவுமே, இப்போ ஏன் வர இந்த மாதிரி ஒரு அலர்ட் அரண்டு போய் ஓடி போயிடும். அப்போ குழந்தைகள் வந்து குழந்தைகளாக இருப்பதை ரசிக்கணுமே தவிர குழந்தைகள் வந்து நம்மள்கிட்ட இருக்கிற மாதிரி மெச்சூரிட்டி இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை எவ்வளோ முக்கியமான ஒரு வணக்கம், அது ஜமாத் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, தோளில் ஏறி உட்காந்துரு குழந்தை தலையில் ஏறி உட்காந்துருந்த உடனே அதை கூட தூக்கி இறக்கி வைத்து விடாமல் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க போகிறாருன்னு சொல்லி அது வரைக்கும் சஜிதாவை நீட்டுகிறார்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள் விஷயத்தில் எவ்வளோ மென்மையான போக்கை நடத்த வேண்டும் என்பதை நம்ம இந்த ஹதீஸ் நசையில் வரக்கூடிய இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்ள முடியும். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமாங்கிற ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க. உசாமா யார் என்று கேட்டால் இவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏறக்குறைய பிள்ளை மாதிரி அவங்கள வளர்ப்பாங்க. ஏன் பிள்ளை மாதிரி வளர்க்குறாங்கன்னு கேட்டால் இவருடைய தகப்பனார் வந்து ஜெயிதை வந்து எல்லாரும் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ்வோட வளர்ப்பு மகனாக இருந்தார். ஜெயிதுடைய தகப்பனார் ஹாரிசா,
ஜெயிது என்பவர் ரசூலுல்லாவுடைய வளர்ப்பு மகன் என்று சொல்லப்பட்டார். வளர்ப்பு மகன்லாம் இஸ்லாத்தில் கிடையாதுன்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் ரசூலுல்லாவுடைய மகன் என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த ஜெயிதை எடுத்து வளர்த்ததுனால அந்த ஜெயிதுடைய பிள்ளையையும் பேரப்பிள்ளை மாதிரி ரசூலுல்லாஹ் விரும்புவாங்க. உசாமாவை வந்து தன்னுடைய வளர்ப்பு மகன், வளர்ப்பு மகன் இஸ்லாத்தில் இல்லை, வளர்ப்பு மகனாக இருந்தவருடைய பிள்ளை என்கிற காரணத்தினால் உசாமாவை என்ன செய்வாங்கன்னா அந்த பிள்ளை மாதிரி பாசமாக வைத்திருப்பார்கள். அந்த உசாமா தான் அறிவிக்கிறாரு, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹுதுனி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பிடித்து, சின்ன பிள்ளையாருக்கும் பிடித்து, யுக்குஇதனி அலா ஃபஹிதிஹி, தன்னுடைய தொடையில் உட்கார வைத்துக் கொள்வார்கள் என்னையை. உசாமா சொல்கிறாங்க, என்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்து என் தொடையில் உட்கார வைத்துக் கொள்வார்கள். ஓ யுக்குஇதில் ஹசன் அலா ஃபஹதில் உஹ்ரா, ஹசன் ரலியல்லாஹு பிடித்து இன்னொரு தொடையில் உட்கார வைத்து விடுவார்கள். ஒரு தொடையில் ஹசன் உட்கார்ந்துருப்பார், ஒரு தொடையில் நான் உட்கார்ந்துருப்பேன். சும்மா எலும்புகுமா, அது ரெண்டு பேரையும் தொடையில் வைத்து அப்படி இருக்க அணைத்துக் கொள்வார்கள். சும்மா யக்கூலு, பிறகு சொல்வார்கள், அல்லாஹு மர்ஹம்ஹுமா, இறைவா இந்த ரெண்டு பேருக்கு நான் அருள் புரிவாயாக. இப்போ இன்னி அரஹமுகுமா, நான் இந்த ரெண்டு பேர் மீது நான் இறக்கம் காட்டுறேன், இந்த ரெண்டு பிள்ளைகள் மீது நான் ரொம்ப இறக்கம் காட்டுற காரணத்தினால நீயும் இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு இறக்கம் காட்டுவாயே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறாங்க. இப்போ தொடையில் மடியில் ஏறி உட்கார வைத்து கொண்டு அதை ரசித்து அதை கொஞ்சி அதுக்கு துஆ செய்கிறாங்க என்று சொன்னால் இந்த பிள்ளைகளை எப்படி நடத்தணும்? இந்த மாதிரி சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தொழுகைக்கு 10 வருஷம் அடிங்கன்னு சொல்லியிருப்பாங்களா? ஹதீஸ் இருக்குது, அந்த ஹதீஸ் வந்து நிறைய நூல்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் எந்த ஹதீஸு எந்த நூலில் இடம்பெற்றிருந்தாலும் சரி, அதிகமான இஸ்லாத்தினுடைய கான்செப்டை சொல்லக்கூடிய மற்ற ஹதீஸுக்கு மாற்றமாக அது இருக்கும் என்று சொன்னால் அந்த ஹதீஸை நம்ம ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. ஏன்னா அதை விட வலுவானது. மென்மையாக நடக்கணும் என்பது, மென்மையாக இருப்பது தான் குடும்பத்துக்கு செய்கிற ஒரு அழகு என்று சொல்வது, தொடையில் வைத்து உட்கார்ந்து வைத்து கொஞ்சம் கொள்வது, தொழுகும்போது டிஸ்டர்ப் பண்ணால் கூட அதை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது, இந்த மாதிரி எல்லாம் ரசூலுல்லாஹ் இருந்திருக்கும் பொழுது, அதே போல் ஒரு சலாம் சொல்லும்போது முனாஃபிக் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லும்போது கூட அதில் கடும்போக்க கையாளாமல் இருந்தது. இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நேரத்தில் அடித்தல் என்பது குழந்தை அடித்தல்ங்கிற, எப்படி குழந்தைக்கு என்ன தெரியும்? அது ஒன்றுமே தெரியாது. பருவ வயசு அடைஞ்ச பிறகுதான் எந்த ஒன்றுமே மார்க்கத்தில் கடமையாகுதுன்னு போது அதற்கு அடித்தல் என்று சில ஹதீஸ்கள் இருந்தாலும் அடித்தல் இல்லை என்பதை சொல்லக்கூடிய ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிற காரணத்தினால நம்ம இதன்படி தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் இருக்கிறது, மாலரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷையன் கத்து பியதிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையால் யாரையும் அடித்ததில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் என்ன மனைவி அடித்ததில்லை, ஊழியர்கள் இருப்பாங்க அடித்ததில்லை, அடிமைகள் இருப்பாங்க அடித்ததில்லை, சின்ன பிள்ளைகள்னு மகள் இருக்கிறாங்க மகள் அடித்ததில்லை, பேரப்பிள்ளைங்க இருக்கிறாங்க அது அடித்ததில்லை, யாரையும். மாலரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷையன் கத்து பியதிஹி, தம்முடைய கையால் எந்த ஒன்றையும் செய்கின்றாலேயே மனிதன் அல்லாத ஆடு மாடு கூட எடுத்துக்கொள்ளும், அதை கூட ரசூல் அடித்தது கிடையாது. ஒலா இம்ராத்தன், எந்த ஒரு பெண்ணையும் அடித்தது கிடையாது. ஒலா ஹாதிமன், எந்த ஒரு ஊழியரையும் அடித்தது கிடையாது. அப்போ நபிகள் ஊழியர்னு அடிக்கிறோம்ல, சின்ன பையில ஊழியர் வேலைக்கு வச்சுருந்தோம்னு சொன்னால் சில வீடுகளில் வீட்டுக்கு வேலைக்கார பிள்ளைகளை வச்சுட்டு என்ன கொடுமைப்படுத்துகிறாங்க அதெல்லாம் பார்க்குறோம், பிள்ளைகளையும் இப்படி படுத்துகிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊழியர் அடித்தது கிடையாது, பெண்கள் அடித்தது கிடையாது, யாரையும் அடித்தது கிடையாது. இல்லா ஐயுஜாஹித ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் போர் செய்யும் போதே தவிர, போர் செய்யும்போது அடிக்கத்தானே வேணும், அடிக்கிறன்னு வெட்டவே செய்யலாம். போர்க்களத்தில் நிற்கும் பொழுது தான் வாழை எடுத்து என்ன செய்யணும், எதிரிகளை நம்ம சுவம்சம் பண்ணால் தான் நம்மளையும் நம்ம சமுதாயத்தையும் நாட்டையும் காப்பாற்ற முடியும் என்பதற்காக வேண்டி ஆயுதம் தரிக்கிறாங்க. அதை தவிர மற்றபடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் தன்னுடைய தன் வீட்டு பெண்களையோ ஊழியர்களையோ யாரையுமோ எதையுமோ அடித்தது கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அறிவிக்கிற ஹதீஸு முஸ்லீமில் இடம்பெற்று இருக்குது. அதனால் ரசூல்லா யாரை அடித்ததில்லைன்னு சொல்லும்போது நமக்கு அல்லாஹ் என்ன வழிகாட்டுறான், அவங்களுக்கு லக்கது கானலக்கும் ஃபி ரசூல் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி வாழ்ந்து காட்டியிருக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்யணும், ஆதாரமாக எடுத்துக்கொண்டு குழந்தைகளை சிறுவர்களை சிறுவர்களாக பார்க்க வேண்டும், அன்பை கொட்டி வளர்க்க வேண்டும். அப்படி வளர்த்தால்தான் அதில் இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் கடுமையாக முரட்டுத்தனமாக நடக்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டால் உங்களை வெறுக்கக்கூடியவனாக உருவாவான் என்பது ஒரு விஷயம் முன்னாடி சொல்லிட்டோம். அது போக நம்மளுக்கே பலவிதமான நோய்கள் வருது, இதான் காரணம். இந்த டென்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த டென்ஷன் தான் அதுக்கு தான் காரணம். வீட்டுக்கு வந்து உனக்கு கடுமையாக அப்படின் நிற்கிறது, முரட்டுத்தனமாக பேசுகிறது, இந்த மாதிரி ஒரு தன்மைகள் நம்மகிட்ட இருக்கும் என்று சொன்னால் அதுவே என்ன செய்யும்னு கேட்டால் நம்ம இரத்த ஓட்டத்தை அதிகரித்து
அதனால் இரத்த அழுத்தம் அதிகமாகி மயக்கம் போன்ற பிரச்சனைகள், வேறு வேறு பிரச்சனைகள், அட்டாக் கூட வந்து விடலாம். ஏன் மென்மையாக இருந்துட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், அதிகமான அந்த அட்டாக் வருவதற்கெல்லாம் முக்கிய காரணம் கொழுப்பு. அதுன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அதை அதிகமாக தூண்டக்கூடியதில் எதுக்கு முக்கியம் இருக்குன்னு கேட்டால் மனசுக்கு இருக்கிறது. நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை அதிகமாக ஃபீல் பண்ணுறோமோ, அதிகமாக டென்ஷன் ஆகுறோமோ, அதையெல்லாம் சேர்த்து நம்ம உடலை பாதிக்கும். அப்போ நமக்கு ஹையர் அல்ல நாடி இருந்தான்னு சொன்னால், நீங்கள் இது பெரிய மருத்துவத்துக்கெல்லாம் பெரிய மருத்துவம் இது. அப்போ மென்மையாக பிள்ளைகளை வச்சு பெரிய பாக்கிய குழந்தை இல்லைன்னு எவ்வளோ பேர் அலையிறான் தெரியுதா? ஒரு குழந்தையை நல்லா தந்திருக்கும்போது அடித்து சித்திரவதை பண்ணுறோமே, எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி 20 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தை இல்லையே என்று ஏங்கி ஒவ்வொரு இடத்துக்காக போய் இப்போ கோயில்களுக்கு போகிறாங்க, தர்காவுக்கு போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, எத்தனை வழிகள் இருக்குது, என்னென்ன டாக்டர் போலி டாக்டருக்கான எல்லாத்தையும் போகிறாங்க. எப்படியாவது நமக்கு குழந்தை வேணும். அப்போ குழந்தை வேணும் என்பதற்காக வேண்டி எப்படின்னா தவம் இருக்கிறார்களே அவங்கள போய் பார்க்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குழந்தைங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்கிறான். எந்த அளவுக்கு நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு கையில் ஒரு கண்ணாடி குவளையோ அல்லது ஒரு பால் குவளையோ கையில் பிள்ளை எடுத்து கீழே போட்டுச்சுன்னு இதுக்கு போய் அடிப்பாங்க. தவறு கீழே விழுவது அடிக்கிறதுக்குள்ள விஷயமா? நம்ம போட மாட்டோமா? தவறுதலாக ஒரு பொருள் கீழே விழுந்து விட்டால் நம்ம கையில் வைத்திருக்கும் போது கீழே விழுவுமா விழாதா? விழுவும்ல. யார் போய் அடிக்கிற நம்மளை? அப்போ குழந்தை கையிலேருந்து ஒரு பொருளை கீழே போட்டு உடைச்சிருச்சுன்னு சொன்னால் அதுக்கு போட்டு அடிப்பாங்க. இதை அடிக்கிறதுனால என்ன நீங்கள் சொல்ல வர்றீங்க? அந்த குழந்தைக்கு என்ன கற்றுக் கொடுக்குறீங்க? அப்போ குழந்தைகள் நல்ல பெரிய ஆளாக இருந்தால் கூட இந்த மாதிரி தவறு நிகழுமா நிகழாதா? கையில் ஒரு பொருளை வாங்கும்போது தவறு விழுந்துடும். அப்போ தவறு விழுந்தால் வீட்டில் இவர்கிட்ட தவறு விழுந்தால் மட்டும் யாரும் பெருசாக எடுத்துக்கிறக்கூடாது. இவருடைய மனைவி ஒரு பொருளை உடைச்சி விட்டால் அல்லது உங்கள்ட்ட வேறு யாராவது செஞ்சுட்டாங்கன்னு வைங்க, அப்போ உத்தர தாண்டவம் ஆடிடுவார். பெரிய பயங்கரமான குற்றம் நிகழ்ந்தது போல். இதெல்லாம் ஒரு மேட்ரா? ஒரு பொருள் தவறி உடைந்து விடுவது என்னது? உடைஞ்சிச்சு அவ்வளோதான். அதுக்கு என்ன செய்கிறது? நீங்கள் போய் அடித்ததுனால உடைஞ்ச சீராய் முழு கப்பை வந்துடுமா? அல்லது நாளைக்கு அது உடையாமல் இருக்குமா அவனுக்கு? அப்போ நாளைக்கு ரொம்ப உடையும். இந்த மாதிரி உங்களை இப்படி வாங்குவான் நடுங்கிக்கிட்டு. நீங்கள் முதல் நாள் வந்தவனை கீழே விழுந்ததுக்கு அடிச்சிட்டேன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த நாள் ஒரு பொருளை கொடுக்கும் பயந்துக்கிட்டே வாங்குவான், மேலும் மேலும் போடுவான். அப்போ நீங்கள் அவனை மென்மையாக தான் பரவாயில்ல தம்பி, அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ எப்படி வளருவான்? உலகத்தில் எவ்வளோ துன்பங்களெல்லாம் எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அந்த துன்பங்கள்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் அவனுக்கு வருமா இல்லையா? இந்த ஒரு இழப்பு வந்தவனை அடித்தோம்னு சொன்னால், இழப்பு வந்தால் நம்ம பதறணும் போல இருக்குன்னு கற்றுக்கிற மாட்டான். நீ ஒரு சின்ன ஒரு இழப்பு வந்தால் அவனுக்கு கூட அடிச்சேன்னு சொன்னால் என்ன பாடம் கற்றுக்குருவான்? சின்ன 10 ரூபா காணா போனால் கூட நம்ம டென்ஷன் ஆகணும் போல இருக்குது, 100 ரூபா நஷ்டமானா கூட அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையணும் போல இருக்குன்னு நினைக்க மாட்டான். தோளில் தட்டி விட்டாங்க முடிஞ்சு போயிடுச்சு பாரு, நாளைக்கு வாங்கிக்கிறோம். என்னது இந்த பொருள் பெரிய விஷயமா? உடனே நான் உடைக்க மாட்டேன், நீ உடைக்க மாட்டேன், யார் உடைக்க மாட்டேன், இந்த மாதிரி சொன்னீங்கன்னு வைங்க, உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிவிடும். அவனுக்கு ஒரு பாடம். உலகத்தில் வாழும் பொழுது எவ்வளோ இழப்புகளை பார்ப்பான். சரி இப்போ என்ன செய்யுது அப்படி எடுத்துகிட்டு போயிடுவான். நீ இந்த மாதிரி பழக்கினீங்கன்னு சொன்னால் எந்த இழப்பையும் தாங்கக்கூடியவனாக இருக்கவே மாட்டான். அந்த மாதிரி எல்லாம் இதற்காக உள்ள அடிக்கக்கூடிய பிள்ளைகள் அடித்து வளர்க்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இது எந்த வகையில் நல்லது இல்லை. இன்னும் சொன்னப்போனால் நவீன காலத்தில் பல நாடுகளில் இந்த காலத்தில் பல நாடுகளில் பெற்றோர்கள் பிள்ளையை அடிக்கக்கூடாதுன்னு சட்டமே போட்டிருக்காங்க. பல நாடுகளை குறிப்பிட்டு நம்ம தேடி பார்த்த வகையிலையும் ஸ்வீடன், அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா, கனடா, கொலம்பியா, செக் ரிப்பப்ளிக் நாடு, டென்மார்க்கு, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, அயர்லாந்து, பின்லாந்து, இத்தாலி, நேபாளம், அந்த பக்கத்தில் நேபாளம், அப்புறம் நியூசிலாந்து, அதுக்கப்புறம் நார்வே, போலந்து, தென்னாப்பிரிக்கா, தென்கொரியா, துருக்கி, முஸ்லீம்களுக்கு பெரிய நாடு துருக்கி, யூகே, அமெரிக்கா, ஜிம்பாப்வே, போர்ச்சுகல், இப்படி தேடி பார்த்து இன்னும் பல நாடுகள். இப்போ இவ்வளோ நாடுகள்லையும் பெத்த தகப்பனோ தாயை பிள்ளை அடித்தா அதுக்கு ஒரு சைல்டுக்கு நம்பர் கொடுத்துருப்பான். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் நின்றுவாங்க. குழந்தை ஃபோன் பண்ணி அம்மா அடிக்கிறாங்கன்னு ஃபோன் பண்ணால் போதும், தூக்கிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான், ஜெயிலில் போட்டுருவாங்க பெற்றோர்களை. அப்போ இந்த மாதிரி எல்லாம் இவ்வளோ நாடுகளில் பிள்ளைகள் அடிக்கக்கூடாதுன்னு வச்சுருக்கிறேன். ஆனால் இந்த நாடுகள்லாம் சர்வேயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிற நாடுகள் பட்டியலில் இவைகள்லாம் அதிகமான நாடுகள் இடம்பெறுது. மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற நாடு ஏன்னு கேட்டால் அந்த எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துக்கிறாங்க. இந்த அடித்து பழகுனவன்ட்ட எதுலேயுமே ஒரு சந்தோஷமானால் இருக்க முடியாது, கை மரத்துக்கிட்டு இருக்கவனுக்கு. அப்போ இந்த மாதிரியான மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறார்கள். அங்கே உள்ள இந்த நாடுகளில் முஸ்லீம்களும் இருக்கிறார்கள். அந்த முஸ்லீம் விட்ட பிள்ளைகள் அடித்து வளர்க்க மாட்டாங்க. அவன் சரியான முஸ்லீமாக தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு மதத்தில் உள்ள பிள்ளைகளும் அடித்து வளர்க்க மாட்டாங்க. அவங்கவுங்க மத போதனையை சொல்லுவாங்க, அதன்படி அவங்க நடந்து கொண்டிருக்கிறார்கள். அடித்தால் என்ன ரிசல்ட்னு நினைக்கிறீங்களோ அது அடிக்காமலே வருகிறது. ப்ளஸ்ஸு மன நிம்மதி, ப்ளஸ்ஸு மன சந்தோஷம். அப்போ குழந்தைங்கிறது ஒரு பெரிய செல்வம் இல்லையா? அந்த செல்வத்தை அல்லாஹ் சில நேரத்தில் அடிக்கிற அடி இல்லைங்க ஒன்று கூட ஒன்றுலாம் ஆயிருங்க. சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க,
அடித்தவொன்னே அந்த புள்ள அதில் அதை கதறி போய் பெரிய ஜுரம், ஜன்னி இந்த மாதிரிலாம் வந்துடும். அதை நம்ம பார்க்குறோம். இது ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கிறேன். அடுத்ததாக இந்த அடிக்கிறதுல சில நேரங்களில் வந்து மனைவிமார்களை அடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு அனுமதி இருக்குது. அது நம்ம அந்த டாபிக் ரொம்ப சொல்லுவோம், அது எப்போ அடிக்கலாம் எதுக்கு அடிக்கலாம்னு சொல்லி. அது மற்ற நேரத்தில் வந்து எந்த ஒரு காரணத்துக்கு பிள்ளைகள்ங்கிறவங்களுக்கு வந்து பருவ வயசு அடையலை, அவங்க குழந்தைகள் அடிக்கிறதுக்கு எந்த காலத்திலும் இல்லை அனுமதி கிடையாது. இதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹசன் அவர்களை வந்து முத்தமிடுறாங்க. ஹசன்னா பேரப்புள்ளை என்ன செய்கிறாங்க, முத்தமிடுறாங்க. முத்தமிடும் பொழுது அக்ரா பின் ஹாபிஸ்ன்னு ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா வெளியூர்லேருந்து வந்திருக்கிறார், கிராமத்திலேருந்து. அவர் பார்த்துக்கிட்டே இருந்து அல்லாஹ்வுடைய தூதரை என்ன முத்தமிடுற பிள்ளையில புள்ள மாதிரி வளர்க்கணும்ல, அவர் அப்படி நினைக்கிறார். பிள்ளைகள்னு சொன்னால் அப்படி பெரிய டிஸ்டன்ஸ் வச்சுருக்கணும். நம்ம அந்தஸ்து என்ன, இவன் அந்தஸ்து என்ன, இந்த பொடிப்பையனோளுக்கு நம்ம சமம் நடத்துகிறதா என்ற மாதிரியான எண்ணத்தில் அதிகமான பெற்றோர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியாக அவர் நினைத்து கொண்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை இன்னலி அஷரத்த மினல் வலதி, எனக்கு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, மா கப்பல்த்து மின்ஹும் அகதா, ஒருத்தரையும் முத்தமிட்டதே இல்லைங்கிறார். நான் 10 பிள்ளை பெற்றிருக்கிறேன், நீங்கள் பேர பிள்ளையை போட்டு இவ்வளோ கொஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க, நான் 10 பிள்ளையை பெற்று யாரையும் நான் முத்தமிட்டது கிடையாது, எங்களுக்கு பழக்கமே கிடையாதுங்கிறார். இது பெருமையாக சொல்கிறார். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க, அவர் உத்து பார்க்குறாங்கன்னு சொன்னோன்னு ஒரு மாதிரியாக உத்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, மல்லா இரகம் லா யுரகம், எவன் வந்து இரக்கம் காட்டவில்லையோ அவன் இரக்கம் காட்டப்பட மாட்டான். இந்த முத்தமிடுதல் வந்து எதுக்கு அடையாளம் என்று கேட்டால், நீங்கள் அந்த பிள்ளையின் மீது பரிவாக இருக்கிறீங்கிறது அடையாளம். நீங்கள் பிள்ளைகள் மீது பரிவு காட்டவில்லை என்று சொன்னால் உங்கள் மீது அல்லாஹ் பரிவு காட்ட மாட்டான். அப்போ என்ன அர்த்தம், உங்களுக்கு பல இடைஞ்சல்கள் சங்கடங்கள்லாம் வரும் பொழுது அல்லாஹ் அதை மென்மைக்கு தரமாட்டான். நீ எப்படி தான் நடக்கிற, உன் பிள்ளைகிட்ட எப்படி தான் நடக்கிற, உன் பிள்ளைகிட்டே கடுமையாக கரடுமுரடாக நடந்தாயானால் உனக்கு எப்படி நான் பரிவு காட்டுவேன் என்று அல்லாஹ் எடுத்துக்கொள்வானான். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் வந்து புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. மல்லா இரஹம லா யுர்ஹம், புகாரியில் 5997வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ குழந்தைகளை முத்தமிடுதல் என்பது அவங்களுக்கு டிஸ்டன்ஸை அதிக விலகலை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது, நெருக்கமாக இருக்கணும், மடியில் வைத்து கொள்ள வேண்டும், தூக்க வேண்டும், அவங்க மொழியில் அவங்களோட என்ன செய்யணும், பேச வேண்டும், சில விஷயங்கள் அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்ல வேண்டும். அது நமக்கு ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா கடுப்படைக்கிறது, ஏதாவது வேலையில் ஈடுபட்டிருப்பார், கேள்வி கேட்டால் கட்டுமையான கோபம் வந்துடும். அந்த குழந்தை வந்து அறிந்து கொள்வதில் ஆர்வம் என்றதை எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறீங்க, ஏன் கேள்வி கேட்குது, அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு விளையாடாமல் ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட கேள்வி கேட்குது. அப்போ கேள்வி கேட்பது என்பது அறிவை தேடுவதற்குரிய அடையாளம். இந்த மாதிரி கேள்வி கேட்குற பருவத்தில் நீங்கள் சில சொல்லி கொடுத்தீங்க என்று சொன்னால் நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஒன்றையே அறிந்து கொள்ள அந்த குழந்தை ஆசைப்படும் போது நிறைய அறிந்து கொள்ளும். நான் சொன்ன அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் போதனை எல்லாம் எப்போ எடுபடும்னு கேட்டால், நீங்கள் அந்த தொலைவு இல்லாமல் நீ கிட்டத்தில் வச்சா தான் நான் எடுக்கேன். இன்னும் சொல்லப்போ அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ஒரு கிராமவாசி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு. வந்து என்ன செய்கிறாரு, துகப்பிலுன சிபியான், அதாவது கிராமப்புறங்களில் இந்த குழந்தைகளை கொஞ்சம் மாட்டாங்க போல இருக்குது. மதீனா போன்ற நகர்ப்புறங்களில் உள்ளவங்க கொஞ்சம் நாகரிகமாக இருக்கிறதுனால அவங்களாம் குழந்தைகள் என்ன செய்வாங்க, கொஞ்சுவாங்க. அதை பார்த்து ஆச்சரியமாக பார்க்குறாரு. வெளியூர்லேருந்து வர்றாரா, என்னங்க யாரை பார்த்தாலும் பிள்ளைகளை இந்த மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க, கப்பிலுன சிபியான், பிள்ளைகளை முத்தம் கொடுத்து விட்டே இருக்கிறீங்க, என்னது அப்படின்னு அது பெரிய குறை மாதிரி நினச்சி அவர் கேட்குறாரு. அப்போ ஃபமானும் கப்பிலுகும், நாங்கள் அந்த முத்தமிடுறவள் நமக்கு கிடையாத, நாங்கள் பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டோம், அந்த அளவுக்கு நெருக்கத்தை வச்சுக்கிறவே மாட்டோம் அப்படிங்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவ அம்லி குலக்க அன் நஸா அல்லாஹு மின் கல்பிக்க ரஹ்மா, உன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ரஹமத்தை எடுத்துட்டான் என்று சொன்னால் உனக்கு நான் என்னப்பா செய்கிறது, உன் உள்ளத்திலிருந்து ரஹமத்தை எடுத்துட்டான், அல்லாஹ் இரக்க உணர்வை எடுத்து விட்டான், அன்பு செலுத்துவதை நீக்கி விட்டான், அப்படி அல்லாஹ் உனக்கு எடுத்துட்டான், நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அப்போ எவன் ஒருத்தன் வந்து பிள்ளைகள் மீது அந்த கொஞ்சுறது முத்தமிடுதல் என்று வைத்து அந்த பிள்ளைகளை அரவணைத்து பாதுகாக்கவில்லையோ அவன் உள்ளத்தில் வந்து ரஹமத்து கிடையாது, இரக்க உணர்வு கிடையாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது புகாரியில் 5998வது ஹதீஸில் இதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸில் வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல ஒரு பகல் நேரம் திடீர்னு வந்து யாவும் வந்துடுது, பேர பிள்ளையை பார்க்கணும்னு. அதாவது பிள்ளையை வந்தால் பார்க்குறது அது ஒரு வகை. ஏன்னா பேரப்பிள்ளை வந்து ஃபாத்திமா வீட்டில் தான் இருப்பாங்க, ரசூல்லா வீட்டில் இருக்க மாட்டாங்க. திடீர்னு பேரப்பிள்ளையை பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்துடும். ஆசை வந்து என்ன செய்ய, ஒரு பகல் நேரம் திடீர்னு கிளம்புறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வந்து அபூ ஹுரைரா சொல்கிற, நானும் போகிறேன்.
அப்போ போனால் என்ன பேசவே மாட்டேங்கிறாங்க. ஏன்ட்டு அவங்க பேசலை, நான் அவங்கள்ட்ட பேசலை. அவங்க பாட்டு வேக வேகமாக போகிறாங்க. போய் ஹத்தா ஹத்தா சூக்க பனி கைன்காங்கிற அந்த கடை வீதிக்கு வர்றாங்க. வந்து அங்கே தான் ஃபாத்திமா நாயோட வீடு இருக்கிறது. அந்த வீட்டுக்கு வந்த உடனே வீட்டு திண்ணையில் வாசலில் வந்து உட்காந்துடுறாங்க. வெளியிலே உட்காந்துடுறாங்க. ஃபாத்திமா நாயோட வீட்டில் வந்து திண்ணை மாதிரி இருக்குது. அந்த திண்ணையில் உட்காந்துடுறாங்க. உட்காந்து சொல்கிறாங்க, பொக்கால சம்மலுக்கோ, இங்கே அந்த பொடியன் இருக்கிறானா, பையன் இருக்கிறானா அப்படின்னு கேட்குறாங்க. செல்லமாக சொல்லுவோம்ல, அந்த பொடி பையன் இருக்கிறானா அப்படின்னு கேட்குறாங்க 2 தடவை. கேட்ட உடனே ஃபாத்திமா நாய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த பிள்ளைய வந்து தாத்தா வந்துட்டாங்கன்னு உடனே அனுப்பலை. தாத்தா வந்திருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு கொஞ்சம் நல்லபடி அலங்காரம் பண்ணி அது மாதிரி மூஞ்செல்லாம் கழுவி அனுப்புனா நல்லா இருக்குமென்னு சொல்லி அவங்க ரசூல்லா உட்காந்துருக்குறாங்க. அந்த பிள்ளை என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு கழுத்தில் வந்து ஒரு மாலை, நறுமணம் வரக்கூடிய ஒரு மாலையெல்லாம் போட்டு ஓரளவு அலங்காரம் பண்ணி என்ன செய்கிறாங்க, அதை நல்லா கழுவி ட்ரெஸ்ஸை பண்ணி அப்புறம் அனுப்பி விட்றாங்க. அனுப்பி விட்டவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக புள்ள அப்படி வந்தவுடனே ஓடி போய் ஹத்த ஆனக்கஹு, இருக அணைத்து கொண்டு, அந்த பேரப்பிள்ளையை பார்த்தவுடனே இருக அணைத்து கொண்டு கப்பலஹு, அந்த பேரப்பிள்ளை முத்தம் கொடுத்தார்கள். கொடுத்துட்டு கால அல்லாஹும்ம அஹபிபுஹு வஹிப்பமையுஹிபுஹு, இறைவா இந்த பிள்ளையை நீ விரும்புவாயாக, இந்த பிள்ளையை என் பேரனை யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களே நீ விரும்புவாயாக என்று துவா செய்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளை கொஞ்சுவதற்கான வரலாறு நமக்கு கிடைக்கவில்லை. ஏன்னு கேட்டால் அவங்க நபி ஆகிறதுக்கு முன்னாடி தான் அவங்க பிள்ளைகள் சின்ன பிள்ளையாக இருந்திருப்பாங்க. நபியானதுக்கு பிறகு அவங்க கொஞ்சதெல்லாம் பேரப்பிள்ளைகளோடு தான் இருக்குது. அந்த பேரப்பிள்ளைகள்கிட்ட இப்படி கொஞ்சினாங்கன்னு சொன்னால் பிள்ளைகள்கிட்ட எப்படி இருந்திருப்பாங்க, அப்படி தான் நம்ம விளங்கி கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிள்ளைகள் விஷயத்தில் இந்த மாதிரி கொஞ்சி அன்பு செலுத்தி வளர்க்க வேண்டும் என்பதை என்ன செய்கிறோம், அறிந்து கொள்கிற இது ஒன்று பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து